உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏமா என்ன வேண்டுதலு? ரொம்ப சந்தோஷமா பொங்க வைக்கிறீங்க. அட ஏம்ல, அப்பவே நான் சொன்னல, இந்த அர்க்காளி ரத்னா இவன் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு பிரின்சிபால் ஆயிட்டால. ஆமா. அதுக்கு சாமிக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதுக்குதான்ல இது. அட ஆமாமா, அம்புட்டு பெரிய பள்ளிக்கூடத்தையே பிரசிடண்ட் வாங்கிட்டார்ல, அதை கொண்டாட வேணாமா? அது மட்டுமா? உங்க சவுந்தர பாண்டி ஐயா அந்த ஸ்கூல வாங்க ஆசைப்பட்டாரு, முடியலல்ல. முருகந்தால அந்த பள்ளிக்கூடத்தை எங்க சம்முவ கையில கொடுத்தான். என்ன போட்டி, என்ன பொறாம? ஸ்கூல வாங்கி ஆகணும்னு மாமா தைய தக்கன குதிச்சாகல. ஆனா எதிர்த்து நின்னது யாரு? என் அண்ணன் சண்முகம் இல்ல. சண்முகம் அண்ணனை எதிர்த்து நின்னு ஆறாவது ஜெயிச்சிருக்காளா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு 7:30 தான். இன்னைக்கு வரைக்கும் மாமா எங்க அண்ணன் கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு தடவையாவது ஜெயிச்சாரா? இல்ல இல்ல, எல்லா தடவையும் தோத்து போயிட்டு தானே இருக்காரு. சிலம்ப போட்டி வச்சாரு, எங்க அண்ணன் கலந்துக்க கூடாதுன்னதே அத பொம்பளை பிள்ளைங்களுக்கான போட்டியா வச்சாரு. அதுலயும் நான் கலந்து ஜெயிச்சேன். அந்த பிளான்லயும் மாமா தோத்து போய் தான் நின்னாரு. அண்ணே, சவுந்தர பாண்டி மாமா ஒரு வேஸ்ட் பீஸ். எப்ப பார்த்தாலும் தோத்து போய் நிக்கிறாரு. இப்பெல்லாம் அவரை பார்த்தாலே எனக்கு பயமே வர மாட்டேங்குது. ஏதோ கார்ட்டூன் பாக்குற மாதிரி இருக்கு. ஐயோ, ஐயா என்ன தைரியம் உனக்கு? அந்த வெறும் பையன் என்னைய அசிங்கப்படுத்தி ஸ்கூல வாங்க விடாம செஞ்சிருக்கான். அவன் ஜெயிச்சதுக்கு நீங்க பொங்கப்பானை வைக்கிறீங்களா? பொங்கப்பானை பொங்கப்பானை வைக்கிறீங்க. ஐயோ, அவன் ஜெயிச்சதுக்கு பொங்கப்பானை வைக்கிறீங்க. எங்க சாமிக்கு வச்ச பொங்கலுங்க. கோயில்னு பார்த்தேன் நானு. இல்ல அப்படியே முடிய பிடிச்சு நான் மிதி மிதிச்சு எல்லாரும் இருக்காங்கன்னு பாக்கேன். பெரும்பேலுக்கா பொங்க வைக்க நீயே? வா வா, நீ வீட்டுக்கு வா. நீ உன்னைய கொன்னுட்டு நான் உன் காரியத்துக்கு நான் பொங்க வைக்க. மாமா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவன் சட்டையில பட்டன் வச்சு தைக்க மாதிரி தைக்கா. ராஸ்கல் பொண்ணுன்னா அவனுக்கு இளக்காரமா போச்சா? இப்ப எங்க இருக்கான் அவன்? கோவில்ல தாமா கிடப்பாரு, வேற எங்க இருப்பாப்ல? ஏம்ல, நீ மாட்டு அவன் புருஷனை வெட்டுவான் குட்டுவான்னு நீ மாட்டு அருவாளை தூக்கிட்டு கிளம்பிடாத. அவனை நான் பார்த்துக்கிட்டேன். நீ இங்க இருந்து டாக்டர் வேலையை மட்டும் பார்த்தா போதும். பின்ன அவனை சும்மா விட சொல்றியா? இன்னைக்கு கோவில்ல போய் அவனை 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். நீ என்ன வர வர பெரிய ரவுடி மாதிரில பேசுத? நீ எப்ப என்ன பண்ணி தொலைப்பன்னு நினைச்சா பயமா இருக்கலாம். எல்லா ஆம்பளைக்கும் இந்த பயம் இருந்தா பொம்பளை மேல கை வைப்பானா? 2 நாளைக்கு மாத்திரை எழுதி தரேன், ஆன்டிபயோட்டிக். காது காயத்துல தண்ணி படக்கூடாது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு தலைக்கு தண்ணி ஊத்துன நானே உன்னோட அந்த காதை அறுத்து விட்டுருவேன். இல்ல தாயி, நான் குளிக்க மாட்டேன். தாயி காசு அதெல்லாம் உன் புருஷன் கிட்ட வாங்கிக்கிட்டு தான்.
இல்ல சொல்ல ரத்னா. அண்ணே நான் கனி பேசுறேனே. என்னல இல்ல கோயிலுக்கு தானே போயிருக்கிய, என்ன உடனே காலு? அண்ணே இந்த சவுந்தரபாண்டி மாமாவோட தொந்தரவு தாங்க முடியலண்ணே. இல்லை என்னல செஞ்ச அந்த சவுந்தர பாண்டி? ஏ சண்முகம், போன கொடு, போன கொடு. அண்ணே கோயிலுக்கு பொங்க வைக்க தானே வந்தோம். வந்து எங்க கிட்ட என்னென்னமோ பேசி பொங்க பானையை காலில் எட்டி உதைச்சிட்டு போயிட்டாருண்ணே. அதனால அத்தை எல்லாருமே அபசகுணம்னு வருத்தப்படுதாவண்ணே. அப்படியா? அந்த ஆளை பார்த்தா கோவில்லே நிக்க சொல்லு. எங்க அண்ணனும் வரா, என் மதனியும் வரா. தைரியம் இருந்தா நில்லையான்னு சொல்லு. நாங்க இதோ வரோம். சரி மைனி, நான் வச்சிடுறேன். சண்முகம் வா, கோயிலுக்கு போலாம். இது வந்தால் நான் பார்த்துக்கிட்டேன். நீ இங்கேயே இருந்து வரவங்களுக்கு வைத்தியம் பார்த்தா போதும். நீ இருல. நீ கூட்டிட்டு போலனா நான் வரமாட்டேன்னு நினைச்சியா? வெட்டியா இந்த ஆட்டோவுக்கு செலவு பண்ண வைக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வர உங்க கூட இம்சையா போச்சு, வந்து தொல்லல. சண்முகண்ணே அந்த ஆள் அங்கதானே இருப்பாரு. ஏண்டா பொண்டாட்டி காதை அறுத்துட்டு போனேன்னு செருப்பாலேயே 4 சாத்து சாத்தி விடுங்கண்ணே. ஏமா அவன் தான் அடிப்பானா? உன் புருஷனை நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போ. பாத்து போ. வா சண்முகம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதி என்ன பண்றீங்க? நான் என்னங்க பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணலையே. போங்க ஆதி, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? பயந்துட்டீங்களா? என்ன பாரதி, என்ன தவிர இங்க வேற யார் வர போறாங்க? ஆதி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஜென்டில்மேனா இருப்பீங்க. இப்ப என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இது என்ன புது வம்பா போச்சு? அப்ப இருக்கிற பாரதியும் இப்ப இருக்கிற பாரதியும் ஒண்ணா? இப்ப நீங்க என் பொண்டாட்டி, நான் என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஐயோ ஆதி, வேணாம் ஆதி, விடுங்க. நோ வே பாரதி. நீங்க முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு போங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்க முன்னாடி இருந்த ஆதி இல்ல. இப்பதான் நீங்க இன்னும் பொறுப்பானவரா இருக்கணும். நீங்க ஒழுங்கா ஆபீஸ்க்கு போனதானே எங்களை நல்லபடியா பாத்துக்க முடியும். நீங்க போங்க. போங்க பாரதி, நீங்க ரொம்ப மோசம். ஒரு சின்ன முத்தம், அதை வாங்கறதுக்கு நான் உங்ககிட்ட படுற பாடு இருக்கு. அப்பா, ஆஃபீஸ்ன்னு சொல்லி என்னோட டோட்டல் முடியும் அப்செட் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ என்ன, நான் ஆஃபீஸ் போகணும் அவ்வளோதானே? சரி, நான் ஆஃபீஸ் போகிறேன். விடுங்க ஆதி. பாரதி, ஒன்றும் பண்ணலை, என்னை முழுசாக நம்பலாம். என்ன இது? என்ன கேட்ட? பிரிச்சு பாருங்க. பிடிச்சிருக்கா? ஆதி, இப்போ எதுக்கு ஆதி எனக்கு புதுசா புடவையெல்லாம்? அதான் என்கிட்டயே நிறைய இருக்கே. அதுவும் இல்லாம வீட்ல இருக்கிற எனக்கு எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான புடவையெல்லாம்? வீட்லயே இருக்க போறீங்களா? யார் சொன்னது? இனிமே நான் மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஆபீஸ் போக போறோம். என்ன சொல்றீங்க ஆதி? 2 பேரும் சேர்ந்து ஆபீஸ பாத்துக்க போறோம்னு சொன்னேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணது இப்படியே உங்களை வீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு இல்லை. அதுக்கான ஆள் நான் இல்லை பாரதி. உங்களோட புத்திசாலித்தனம் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா வேணும். உங்களை என் கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்ல உட்கார வச்சு அழகு பார்க்க போறேன். அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு.
பேரையும் பார்க்கல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க எல்லார்கிட்டயும் நான் என்னோட முக்கியமான ஒரு முடிவை சொல்லணும். ஆதியோட கல்யாணம் நடந்து முடியறதுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க, மனஸ்தாபம், எதிர்பாராத சிக்கல் எல்லாம் இருந்துச்சு. இப்போ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இந்த கல்யாணம் எனக்கு இஷ்டம் இல்லாம தான் நடந்துச்சு. எது எப்படி நடந்திருந்தாலும் அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடணும். எனக்குள்ள இருந்த அந்த பழைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன். எது எப்படி இருந்தாலும் இனிமே பாரதி தான் இந்த வீட்டோட மருமக. தமிழ் தான் என் பேத்தி. ஆதியோட வைஃபை இவ வந்ததும் இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் இவகிட்ட கொடுத்துட்டு நான் நிம்மதியா இருக்கணும்னு ஏற்கனவே நான் முடிவு பண்ணதுதான். இனிமே இந்த வீட்டோட மொத்த பொறுப்பும் பாரதிக்கு தான். இதுக்கப்புறம் என் இடத்துல இருந்து பாரதி தான் பாத்துப்பா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். எனக்கு நம்ம வீட்டோட பழக்க வழக்கம் கூட தெரியாது. எதுவும் மாற வேண்டாமா? எப்பவும் போல பழையபடியே இருக்கட்டும். எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாமா? இல்ல பாரதி, ஒரு சில விஷயங்களை ஆரம்பத்திலே தெளிவுபடுத்திடணும். அப்பதான் குடும்பத்துல எந்த சங்கடமும் குழப்பமும் வராது. பார்வதி, நம்ம வீட்டோட சாவி கொத்து எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணே. குடு. பாரதி, இது உன் வீடு. நீ சொல்றபடிதான் இனி இங்க எல்லாமே நடக்கும். காலையில சமையல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த வீட்ல எது எது எப்பப்ப நடக்கணுங்கிறத இனிமே நீதான் முடிவு பண்ணணும். மா, இல்லம்மா, நான் பாரதிய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போலாம் தான் கிளம்புனேன். என்ன ஆதி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லம்மா, நான் இனிமே பாரதிய நம்ம ஆஃபீஸ்க்கே கூட்டிட்டு போலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி காஞ்சிபுரம் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணதால பாரதிக்கு நம்ம ஆஃபீஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா தெரியும். ஸோ இங்கே அவங்க என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓ அப்படியா? ஐயோ, இந்த விஷயம் எனக்கு முதல்லயே தெரியாம போச்சுப்பா. என்ன இருந்தாலும் உன்னை கேட்டு முடிவெடுத்திருக்கணும்பா. சரிப்பா, பரவாயில்ல விடு. நீ பாரதிய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போ. ஆதி, என்னால சொல்லாம இருக்க முடியல. பாரதிக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்து வீட்டோட வச்சு என் மருமகளா அழகு பார்க்கணும்னு நினைச்சேன். பரவாயில்லம்மா, நான் ஆபீஸ்க்கு போல. வீட்லயே இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கிறேன். ஐயோ என்ன பாரதி, அதெல்லாம் வேண்டாமா? ஆதி ஒரு முடிவு பண்ணா அதுல கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும். நான் தான் அவனை கேட்காம அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். பரவாயில்லம்மா, நீ ஆபீஸ்க்கே போ. இல்லம்மா, நீங்க என் மேல நம்பிக்கை வச்சுதானே இவ்ளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்க முடிவு பண்ணீங்க. நான் வீட்ல இருந்தபடியே பாத்துக்கிட்டா போதும்மா. ஆபீஸ் ஆதி பாத்துப்பாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன இந்திரா, என்னாச்சு இவ்ளோ லேட்டு? இல்ல கௌதம், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கௌதம், சாரி, நான் உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல. சரி பரவாயில்ல, வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வா. சார், இவங்க தான் சார் என் வைஃப் இந்திரா. ஓ வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி சார், வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல மேடம். ஆமா, நீங்க தானே கலெக்டர் ஆக போறவங்க? ஆமா சார், ஆனா இன்னும் கலெக்டர் ஆகல. ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றேன். வெரி குட், வெரி. இந்த வீக்ல ரிசல்ட் வந்துரும்னு சொல்லிருக்காங்க.
கண்டிப்பா இவ கலெக்டர் ஆயிடுவா. என்ன மகேந்திரா இவ்வளவு லேட்டா வந்திருக்க? இல்ல மாமா, வர வழியில கொஞ்சம் சரி சரி லேட் பரவாயில்ல. ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் வாங்க வாங்க. சரிப்பா. நீங்களும் வாங்க வாங்க. வரோம் சார், சார். போலாம். வாங்க இந்த மீட்டிங்க்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கதிருக்கு ஓட் பண்ணி நீங்க எல்லாரும் இவனை ஜெயிக்க வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. மகேந்திரா, நானும் கௌதமும் நிறைய பேசிட்டோம். கௌதம்காக நீயும் பேசுமா? சரிங்க மாமா. முதல்ல எல்லார்கிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன் லேட்டா வந்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ். உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. கௌதம் இந்த அசோசியேஷன் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி கௌதம் மாதிரி ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், ரியல் எஸ்டேட்ல இன்னைக்கு இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் இவரு. சக்சஸ்ஃபுல்லா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கிறதுனால அதோட கஷ்ட நஷ்டம் எல்லாமே இவருக்கு தெரியும். சோ நீங்க எல்லாருமே இந்த எலெக்ஷன்ல கௌதம்க்கு ஓட்டு போடணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். அடடா, நல்ல மனமொத்த தம்பதி. நீங்க நல்லா இருக்கணும். இவங்க 2 பேரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நீங்க பார்த்தது இல்லையே. ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். அப்படியே சார் சொல்றீங்க? அட ஆமா சார். டான்ஸா? இதுக்கு முன்னாடி கௌதம் ஜேஎம்டி ஆகிற ஃபங்க்ஷன்ல 2 பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடினாங்க. அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா பாத்துக்கங்களேன். ஓ, அப்ப அதே பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா ஆரம்பிங்க. கௌதம் சார், ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் பண்ணுங்களேன். இல்ல சார், அது எங்க வீட்டு ஃபங்க்ஷன் சார். அதனால நாங்க ஆடினோம். இது அபிஷியலா நடக்கிற விஷயம். ஆமா சார், எங்கெல்லாம் எதுவும் வேண்டாம். ராமச்சந்திரன் சார், நீங்களும் சொல்லுங்களேன். சொல்லிட்டா போச்சு. மகேந்திரா, கௌதம் இல்ல மாமா, 2 பேரும் சரி சரி விடு. ஸ்டேஜ் ஏரியா அப்படியே ஒரு டான்ஸ போடுங்க. பார், எல்லாரும் மாமா உங்களுக்காக சொன்னா வெயிட் பண்ணிட்டு கேளுங்க இருக்காங்க. மாமா. இங்க வேண்டாம். போய் டான்ஸ் மாமா, ஆடுறா. மடி போமா. என்ன மாமா இங்க? அட பரவாயில்லம்மா, சொல்றேன்ல சார். சும்மா ஆடுங்க மேடம். சரி வா, சும்மா ஒரு பாட்டு பாடி ஆடுவோம் வா. ஓகே கௌதம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போதுமா? போதுமா? இன்னொரு தோசை? இல்ல வேண்டாம். அடடடடடடா, மடி கொத்தமல்லிய அப்படியே தூவி சாம்பார்ல போட்டிருக்க பாரு. வாசம் அப்படியே வேற லெவல்மா. ஓட்டுமா. ஹேமா அத்தை, இந்த மாசம் உனக்கு வளகாப்பு வச்சுக்கலான்னு உங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். வெற்றி எப்போ வருவான்னு பேசுனியா? இந்த வாரம் வந்துருவேன்னு சொல்லிருக்காரு அத்தை. சரி வரட்டும். அவன் வந்ததும் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சுபாக்கா, ஜெயா, ஜோசியர் சொன்ன மாதிரி வீட்ல இனிமே என்னென்னலாம் நல்லது நடக்குதோ அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். மாடி இந்திரா, ஆமா உன் ரிசல்ட் எப்பமா வரப்போகுது? இந்நேரம் வந்திருக்கணுமேமா. இந்த வாரத்துல வந்துரும் மாமா. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். அப்போ இந்த வாரத்துல இருந்து இந்த வீடு கலெக்டர் வீடா ஆக போகுது. ஆமாம்மா, இனிமே எல்லாரும் நம்ம வீட்டை கலெக்டர் வீடு கலெக்டர் வீடு தான் சொல்ல போறாங்க. நான் கலெக்டரோட மாமனார். நான் கலெக்டரோட அக்கா. ஓகே சார், நான் அப்புறம் கலெக்டர் புருஷா வந்துட்டான்ல. வாடா கலெக்டர் புருஷா, உட்காரு. ஆமா, நான் தான் கலெக்டர் புருஷன். இப்ப என்ன? என்னடா சாப்பிட்ற நேரத்துல சும்மா போனு? முதல்ல அதை வை. ஒரு மெயில் அனுப்பிச்சிடுறேன்ப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம்டா, உங்ககிட்ட எல்லாரும் வந்து நின்னு கலெக்டர் மாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க, கலெக்டர் மாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்க போறாங்க. ஆமாப்பா. அட அது மட்டும் இல்ல ஜெயா, நீ கலெக்டரோட மாமியார் ஆயிட்ட. போதும், நிறுத்துங்க.
நான் என்னைக்கும் ஜெயாவாவே இருந்துக்கிறேன். ஏன் ஜெயா இப்ப எதுக்கு இப்படி கோச்சுக்கிற? பின்ன மாமா, அக்காவை பத்தி என்ன நினைச்சீங்க? அக்கா யாரு, எப்பேற்பட்ட ஆளு? என்ன பெரிய கலெக்டர். இதுல என்ன மாமா பெருமை வேண்டியது கிடக்கு? இந்திராவை நீங்க ஓவரா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க மாமா. இப்ப நான் என்னதான் பேசிட்டேன்னு இப்படி 2 பேரும் குதிச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்னங்க, கலெக்டர்னா என்ன கொம்பா முளைச்சிருக்கு? நானும் நிறைய கலெக்டர்ஸ பார்த்திருக்கேன். பதவிதான் பெருசு, மத்தபடி எந்த அதிகாரமும் இல்ல. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பா, ஏன் எல்லாரும் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த அம்மா பேசுனது தப்பு. அவங்க பேசுனது தப்புன்னு மன்னிப்பு கேட்கல, நாங்க இதை சும்மா விட மாட்டோம். கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். இருங்க, இப்போ போலீஸுக்கு போன் பண்றேன். அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். இது என் வீட்டு கல்யாணம், என் பொண்ணோட கல்யாணம். இந்த விசேஷத்துல நல்லது கெட்டதுன்னு எது நடந்தாலும் அதுக்கு நான் தானே பொறுப்பு. நீங்க என்னதான் கேள்வி கேட்கணும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இது பாருங்க மேடம், அந்த பொண்ணு உங்ககிட்ட இப்போ எப்படி பேசினா, எந்த மாதிரி பேசினான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த பிரச்சனை இதோட தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். என்ன சார் நீங்க தப்பு பண்ணது அந்த பொண்ணு, நீங்க அவளை சத்தம் போடாம என்ன சமாதானப்படுத்த பார்த்துட்டு இருக்கீங்களே சார்? சந்திரசேகர் சார், உங்களுக்கு தெரியும் என் ஸ்டேட்டஸ் என்னன்னு. நான் வந்து இவங்க காலெல்லாம் வேணும்னு என்ன சார் இதெல்லாம்? ஏற்கனவே எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதுக்கு நான் சம்மதிச்சதே தப்புதான். நான் பண்ண தப்புக்கு நானே இப்ப இந்த தண்டனையும் அனுபவிக்கணும், அதானே? இல்ல மேடம், கோவப்படாதீங்க மேடம். சொந்த பந்தம்லாம் சுத்தி இருக்காங்க. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. கொஞ்சம் பார்த்து பேசுங்க மேடம். வெரி குட், சூப்பர். நீங்க இப்ப இந்த வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? சூப்பர் மேடம். மா, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இந்த பிரச்சனை தானா நடக்கிற மாதிரி தெரியலமா. இது யாரோ ஏதோ தூண்டி விட்டு நடக்கிற மாதிரி தெரியுதுமா. அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் சண்டை போடாம இருங்கம்மா. விஷ்வா, இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம என்ன சும்மா இருக்க சொல்ற? ஏன் விஷ்வா, உனக்கு உன் கல்யாணம் மட்டும்தான் முக்கியம்? உங்க அம்மாவை வேலைக்கார பொண்ணு இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்கா, அதுவும் என்ன சண்டை பிடிச்சிட்டு இருக்கா, அவளை ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிற? அவ்வளவு செல்ஃபிஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. ச்சே, புள்ளையாடா நீ? அம்மா பா பத்மா, கல்யாண மாப்பிள்ளைய எப்படியா சத்தம் போடுவீங்க? உங்க பிள்ளையா இருந்தாலும் சுத்தி எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன வேணா இருக்கட்டும் மேடம், நான் எந்த தப்பும் பண்ணாதப்போ. இங்க பாருங்க, என்னை திட்டினதோட மட்டும் இல்லாம என்னை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. என் கூட படிச்சவரு போலீஸ்காரர் தான். உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. ஆஹா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நானும் பாக்குறேன் நீ எவ்வளவு பெரிய ஆள்னு. என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன எதுவுமே ரொம்ப அட்ராக்டிவா இல்ல. தீபா லைஃப் லாங் மறக்க முடியாதபடி ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தா ஒன்னும் சரியா அமைய மாட்டேங்குதே.
அந்த சிலையை எடுங்க. வெரி நைஸ். இந்த ராமர் சீதை சிலை ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் தீபாவுக்கு பொருத்தமான கிஃப்ட். தீபாவும் அவ ஹஸ்பண்ட பத்தி எப்பவும் பெருமையா சொல்வாளே, அப்ப அவங்க 2 பேரும் ராமர் சீதை மாதிரி தான். அவங்க வெட்டிங் டே கிஃப்டா இதே கொடுத்துருவோம். இத பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். எவ்வளவு ஆச்சு? 5000 மேடம். இந்தாங்க. தேங்க்யூ. ஏய் அம்மு. ஏய் தீபா, வாட் a சர்ப்ரைஸ். நீ எப்படி இங்க? இல்ல, நான் ஒரு gift விஷயமா இங்க வந்தேன். கிஃப்டா? யாருக்கு? என்னோட ஹஸ்பண்டுக்கு தான். ஹஸ்பண்டுக்கு வைஃபோட கிஃப்டா? நல்லா கொடுத்த அசத்து. என்ன கிஃப்ட் கொடுக்க போற? அது கடையிலலாம் வாங்குற gift இல்ல, நானே கிரியேட்டிவா யோசிச்சு வச்ச ஒரு gift. அது விஷயமா தான் நான் இங்க வந்தேன். என்னது? நீ கிரியேட்டிவா யோசிச்சு வச்சிருக்கியா? அப்படி என்ன கிஃப்ட் அது? இந்த போட்டோஸ் எல்லாம் அழகா லேமினேட் பண்ணி கொடுக்க போறேன். ஒரு போட்டோ மாமியார்னு தெரியுது. இன்னொரு சின்ன வயசு போட்டோ இருக்கே, அது யாரு? இதான் என்னோட ஹஸ்பண்ட். ஓ. இந்த 2 போட்டோவையும் ஒன்னா சேர்த்து ஒரே போட்டோவா அவங்களுக்கு டிராயிங் பண்ணி பிரசன்ட் பண்ண போறேன். இது அவர் லைஃப்ல மறக்க முடியாத கிஃப்டா இருக்கும்ல. நல்ல கிரியேட்டிவ் மூளடி உனக்கு. உன் ஹஸ்பண்டோட இப்ப இருக்கிற போட்டோவை விட இந்த சின்ன வயசு போட்டோவை அம்மாவோட சேர்த்து கொடுக்கணும்னு நினைச்சேன். இட்ஸ் a very excellent ஐடியா. கலக்கு. அவருக்கு அவரோட அம்மானா உசுரு. அவங்க வார்த்தையை மீறி எதுவுமே செய்ய மாட்டாரு, நடந்துக்கவும் மாட்டாரு. அப்படி ஒரு பாசம், அன்பு அவங்க மேல. அதனால்தான் அவங்க 2 பேருமே இருக்கிற போட்டோவை அழகா லேமினேட் பண்ணி கொடுக்க போறேன். தீபா, நீ வேற லெவல்ல திங்க் பண்ற. உன்ன மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க உன் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, நீயும் gift வாங்க வந்தியா? ஆமா. யாருக்கு? உங்களுக்கு தான் வாங்க வந்த. அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் போட்டோ ரெடி பண்ண சொல்றேன். அண்ணா, ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, என்னப்பா பழைய வீட்டுக்கு வந்திருக்கோம், உனக்கு ஏதாவது சௌரிய குறைச்சல் இருக்கா? அந்த வீட்டு அளவுக்கு இங்க எல்லா வசதி வாய்ப்பும் இருக்காது, அதான் கேட்டேன். மா, இந்த வீட்டில் இருந்து தானமா நம்ம அந்த வீட்டுக்கு போனோம். இதான் நம்ம முதல்ல வாழ்ந்த வீடு. அந்த வீட்டில் நம்ம இன்னும் வசதியா இருந்தோம், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு 2 வீடுமே ஒண்ணுதாம்மா. எங்க இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். சரிப்பா, இதை வாங்கிக்க. ட்ரெஸ்ஸா? எதுக்குமா இதெல்லாம்? இன்னைக்கு உங்களுக்கு முதல் கல்யாண நாள் இல்ல, அதான் உனக்கும் தீபாவுக்கும் ட்ரெஸ் எடுத்தேன். அவளோட ட்ரெஸ் நான் முதல்லே கொடுத்துட்டேன், இது உன்னோடது. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்க 2 பேரும் இந்த ட்ரெஸ் தான் போடணும். எதுக்குமா இதெல்லாம்? அந்த சாமியார் வேற எந்த ஃபங்க்ஷனும் கொஞ்ச நாளைக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காருல, அதை மீறி இதை பண்ணியே ஆகணும்னு ஏமா பிடிவாதமா இருக்கீங்க? இல்லப்பா, போன தடவை ஒரு சாமியார் சொன்னாருந்தா உன் கல்யாணத்தை பார்க்காம வீட்டுக்கு போயிட்டேன். இப்ப இந்த சாமியார் சொல்றாருங்கிறதுக்காக உன்னோட கல்யாண நாளை என்னால கொண்டாடாம இருக்க முடியாதுப்பா. உன் கல்யாணத்தப்போ எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் கிட்ட இருந்து பார்க்கணும், நீ தாலி கட்டுறத சந்தோஷமா பார்த்து மனசார வாழ்த்தணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சு. இந்த கல்யாண நாளையாவது உன் கல்யாணமா நினைச்சு சிறப்பா கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நான் உன் கல்யாணத்தை பார்க்கலங்கிற வருத்தம் உனக்கும் இருக்கதானேப்பா செய்யும். அதுக்குதான்ப்பா இந்த கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். உன் மனசுல இருக்கிற ஆதங்கம், என் மனசுல இருக்கிற ஆதங்கம் எல்லாம் போகணும்னா அதுக்கு இந்த கல்யாண நாளை நல்லபடியா கொண்டாடுறதான்ப்பா ஒரே வழி. சரிங்கம்மா,
உங்களுக்கு எது சந்தோஷமோ அதை நீங்க பண்ணுங்க. கார்த்தி, இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமேலாச்சும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த வீட்டோட உங்க கஷ்டம் எல்லாம் போகட்டும். இந்த வீட்ல ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு சந்தோஷமா இருங்க. எனக்கு எந்த வீடா இருந்தாலும் ஒண்ணுதாம்மா. நான் எங்க இருந்தாலும் நீங்க என் கூட இருந்தாலே போதும். அது மட்டும்தாம்மா என்னோட ஆசை. நான் உன்னை விட்டு எங்கப்பா போறேன்? கஷ்டமோ நஷ்டமோ எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஆனந்த் வச்ச போட்டியில நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உன் நோக்கத்துல உண்மை, நேர்மை, நியாயம் எல்லாமே இருக்கு. எனக்கு அதெல்லாம் கஷ்டமாவே தெரியல. பிரிஞ்சிருக்க நம்ம குடும்பம் சீக்கிரமா ஒன்று சேரணும். பழையபடி நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுமா? அதுக்காக தான் ஆனந்த் என்ன சொன்னது எல்லாத்தையும் நான் செய்றேன். எனக்கு அது நல்லாவே தெரியும்பா. வயசுல நீ சின்னவனா இருந்தாலும் பக்குவமா நடந்துக்கிற. ஆனா ஆனந்த் வீட்டுக்கு மூத்தவனா இருந்தும் பொறுப்பா நடந்துக்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்ல, தீபாவும் இந்த குடும்பம் எந்த காரணத்தை கொண்டும் பிரியக்கூடாதுன்னு உறுதியா இருக்கா. எங்களுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா. நீங்க தைரியமா இருங்க. என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் இப்ப ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. என்னம்மா? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கொஞ்ச நாள் தீபாவை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே அவ கஷ்டப்படக்கூடாது. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான்ப்பா அவளை பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேம்மா. இது போதும்பா எனக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாத்து என்ன ஆச்சுங்க? போன கையோட திரும்பி வந்துட்டீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை தானே? எந்த பிரச்சனையுமே இல்ல. டாக்டர் என்ன சார் சொன்னாரு? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. லேட் பண்ணாம உடனே கூட்டு போய் அட்மிட் பண்ணதுனால மேற்கொண்டு ப்ளீடிங் வராம டாக்டர் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன் சார், அப்பாக்கு ஏன் திடீர்னு அவ்வளவு ரத்தம் வந்துச்சு? ஆபரேஷன் முடிஞ்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணதுல சின்னதா மிஸ்டேக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. டாக்டரும் நர்ஸும் பேசிக்கிட்டதுல இருந்து எனக்கு அவ்வளவுதான் புரிஞ்சுது. ஆனா இனிமேல் இப்படி ஒரு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அந்த அளவுக்கா கவனம் இல்லாம கட்டு போட்டு அனுப்புவாங்க? புடிச்சு நல்லா திட்ட வேண்டியதானே சார்? நோ யூஸ். அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதே பெரிய விஷயம். எனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு என் அப்பாவை எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வேணாலும் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்க முடியும். அந்த நேரத்தில் அப்பாவை காப்பாத்தி ஆகணும்ன்ற அவசரம். அதனால தூரத்தில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு என்னால அப்பாவை கூட்டிட்டு போக முடியல. அது மட்டும் இல்லாம அப்பாவோட உயிருக்கு குறி வச்ச எதிரிங்க மறுபடியும் அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துடக்கூடாதுங்கிற பயம் டக்குன்னு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வச்சிருச்சு. அப்பாவுக்கு சுயநினைவு இல்லாதனால அவ்வளவு ரத்தம் வெளியேறினப்பவும் எந்த வலியும் தெரியாம போச்சு. உடம்புல லேசா ஒரு உணர்வு இருந்திருந்தா கூட வலியை பொறுத்துக்க முடியாம கதறி துடிச்சிருப்பாரு. அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னோட சின்ன வயசுல வீட்டுல மட்டும் இல்ல, கோவில் குளம்னு எங்க போனாலும் என்ன மார்பிளையும் தோல்லையும் தான் தூக்கி வச்சுட்டு போவாரு. அப்பேற்பட்ட மனுஷன் உடம்புல இருந்து அவ்வளவு ரத்தம் வெளியேறினதை பார்த்ததும் எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போச்சு. இப்ப கூட அப்பாவை இங்க விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்ல. எனக்கு அவர் மேல இருக்கிற பாசத்தை விட அவர் உயிரோட இருக்கணுங்கிறதா முக்கியம். அதனாலதான் அரை மனசோட இங்க விட்டுட்டு போறேன். அப்படி இனிமே சொல்லாதீங்க சார். உங்க அப்பாவை நீங்க பாத்துக்கிறத விடவும் நாங்க ரொம்ப நல்லா பாத்துப்போம். தயவு செஞ்சு அதை நம்புங்க. ஆமா சார், இது உங்க வீடு தான் சார். உங்க அப்பாவுக்கு
எந்த குறையும் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். சந்தோஷங்க, பத்திரமா பாத்துக்கோங்க. சிஸ்டர், நீங்க கொஞ்சம் கூட இருந்து மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா கொடுங்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். சரிங்க சார். சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேங்க. சரிங்க சார். வரேங்க. வாங்க சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க 2 பேரும் எப்பவுமே குழந்தைய பார்த்து பயந்துட்டே தான் இருக்கீங்க. அப்படி எல்லாம் இல்ல மாதிரி, நீயும் அப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்காத. என்ன இல்ல சித்தப்பா, நீங்க வந்து பந்த உருட்டி விடுது. யோ என்ன செல்லம், நான் தான் கீழே போய் விளையாடலான்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள தட்டி விட்டீங்களா? சித்தப்பா, குழந்தைய கொஞ்சம் பிடிங்க, நான் போய் அந்த பந்தை எடுத்துட்டு வரேன். நான் குழந்தையெல்லாம் தூக்க மாட்டேன். என்ன சித்தப்பா, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? குழந்தைய கொஞ்சம் பிடிங்க, நான் போய் பந்தை எடுத்துட்டு வந்து வாங்கிக்கிறேன். அது ஒண்ணு இல்ல மாதிரி, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, நான் சிங்கிள் தானே. எனக்கு கை குழந்தையெல்லாம் தூக்கி பழக்கம் இல்ல மாதிரி. நான் தூக்க தெரியாம தூக்கி குழந்தைக்கு கை கால் ஏதாவது சுளுக்கிச்சுன்னா எதுக்கு வம்பு மாதிரி? என்ன சித்தப்பா நீங்க? சரி, அப்பாடா தப்பிச்சோம். ஐயோ, வந்து மார்க் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் பக்கம் இல்ல போகுது. குழந்தை பந்த உருட்டி விட்டுட்டு மார்க் இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துரும் போல இருக்குதே. விடக்கூடாது. மாறி 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 நில்லு மாறி. ஐயோ போறாளே. மாறி மாறி மாறி, ஐயோ போயிட்டா போல இருக்குதே. மாறி சித்தப்பா, நீ போய் குழந்தைய தூக்கு மாறி, நான் போய் பந்தை எடுத்துக்கிட்டு வரேன்னா. பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன் சித்தப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு தானே பிரச்சனையே. பரவாயில்ல மாறி, நீ போய் குழந்தைய பாரு, நான் போய் பந்தை எடுத்துக்கிட்டு வரேன்னா. உங்களுக்கு எதுக்கு சித்தப்பா சிரமம்? நானே போய் எடுத்துக்கிறேன், விடுங்க. வேண்டாம். ஐயோ போறாளே, மாட்டிக்க போறோம். ஐயோ, இன்னும் காணுமே. மாறி மார்க்க பார்க்க போறா. பார்த்துட்டா அவ்வளவுதான், டோட்டலா மாட்டிக்குவோம். ஐயோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பட்ட போட்ட பழுத்த பழம் ஒண்ணு வந்திருக்குது. சாரி மேடம், டைரக்டரால லேட் என்ட்ரி கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன அது? டைரக்டரால லேட் என்ட்ரியா? ஆமா, நீங்கெல்லாம் யாரு? மீனாவோட பாட்டி சொன்னாலுங்க, நாங்க தாங்க. மாப்பிள்ள பேரு சுந்தர்லிங்கம், மாமா பேரு ராமலிங்கம். ஓ, என்ன அப்படி பாக்குறீங்க? மாமா சீரியல் பைத்தியம். உங்களை பார்க்க வர வழியில கார்த்திகை தீபம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அங்க போய் டைரக்டரை பார்த்து வாய்ப்பு கேட்டு வந்ததுல லேட் ஆயிடுச்சு. ஓ, இதத்தான் டைரக்டரால லேட் என்ட்ரின்னு சொன்னீங்களா?
ஆமா ஆமா. ஓ அத விடுங்க, நாங்க ரொம்ப பிஸி. டைம் வேஸ்ட் பண்ணாம விஷயத்துக்கு வாங்க. வந்த வேலையை முடிச்சிட்டு நாங்க அடுத்த டைரக்டரை போய் பார்க்கணும். இங்க பாருங்க ராமலிங்கம், சுந்தரலிங்கம், எனக்கு அக்கா மேல ரொம்ப மரியாதை இருக்கு. நீங்க அவங்க அனுப்புன ஆளுங்கிறதுனால உங்க 2 பேரையும் நான் நம்புறேன். எங்களை நம்பி கெட்டவங்க இது வரைக்கும் யாருமே இல்ல. எங்களை நம்பாம கெட்டவங்க நிறைய பேர் உண்டு. யோ, இந்த தலைவன் படத்தை நானும் பார்த்திருக்கிறேன்யா. சிஸ்டர், எனக்கு என்னவோ இவங்க 2 பேரையும் பார்த்தா காமெடி பீஸ் மாதிரியே தெரியுது. இவனுள்ள நம்பி குழந்தையை கடத்த சொல்லலாமா சிஸ்டர்? பாண்டி, நான் தான் உன்னை வாயை முடிக்கிட்டு இருக்க சொன்னல. ஆளுங்களை பார்த்து அவங்க திறமையை எடை போடக்கூடாது. அக்கா அனுப்புன ஆளுங்க வேலைய கரெக்டா முடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆளுங்க மேலதான் யாருக்குமே டவுட் வராது. புரியுதுல்ல? கரெக்ட் சிஸ்டர். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் சொன்ன அட்ரஸ்ல இருக்கிற வீட்டுக்கு போங்க. உங்கள ஒருத்தர், நான் சாஸ்திரி மருமகன், ஊர்ல இருந்து வந்திருக்கேன், குழந்தையோட அப்பா நான் தான் சொல்லி எப்படியாவது பேசி குழந்தைய வாங்கிட்டு போய் எங்கேயாவது வச்சு கொன்னு வீசிருங்க. உங்களுக்கு தேவையான அமௌண்ட நான் தரேன். மேடம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மேடம். யோ, வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்ன ரெக்வெஸ்ட்? சும்மாரு. என்ன? குழந்தை எப்படி கொல்ல முடியும்? கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதான மாப்ள? அதேதான் மாமா. மாமா என்னோட மனசாட்சி மாதிரி எப்படி உள்ள இருக்கிறத அப்படியே கேட்ச் பண்ணாரு பாத்தீங்களா? ஓ, மைண்ட் ரீடிங் சொல்றாங்களே, அது இதுதானா? அதேதான். இங்க பாருங்க, நீங்க குழந்தையெல்லாம் கொல்ல வேண்டாம். அங்க இருந்து கடத்திட்டு போய் ஏதாவது மலை மேல இருந்தோ இல்ல கிணத்துலயோ தூக்கி வீசிட்டு வந்துருங்க. அது போதும். சூப்பர் மேடம், அப்படியே பண்ணிடுறோம் மாப்ள. ஆமா, கெட்டப்ப மாத்திரம் வீட்டுக்கு போறோம், குழந்தைய வாங்குறோம், தூக்கி வீசிட்டு வந்து மேடம்ட்ட அமௌண்ட்ட கலெக்ட் பண்றோம். அது இல்லி மாப்ள. வெறியோட போறோம், வெற்றியோட வரோம். வா மாமா. யோ, போற வழியில யாரையாவது கடிச்சிராதீங்க. போங்க. வெறியோட போறானுங்களாம்ல. வர மேடம். சிஸ்டர், நீங்க என்ன 2 அரை அரைஞ்சா கூட பரவாயில்ல சிஸ்டர். இதுங்க 2 கன்ஃபார்மா காமெடி பீஸ் தான். அத நீ சொல்லாத. போனை கொடு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா, குழந்தை வந்துருச்சு. என் செல்லத்தை என்கிட்ட கொடுங்க. என் செல்ல குட்டி, உங்களை பாக்குறதுக்காக தான் டாடி துபாயில இருந்து பறந்து வந்திருக்கேன். டாடியை பாருங்க, டாடியை பாருங்க. செல்லம், அப்பா பாருங்க. சிஸ்டர், குழந்தைய கையில வாங்கினமா கிளம்பி போனமான்னு இல்லாம குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கானுவ பாருங்க சிஸ்டர். இவனுங்க கண்டிப்பா சுதப்பத்தான் போறானுங்க பாருங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற என் பிரஷர் ஏத்தாத. பேசாம மாமா, என் குழந்தைய பாருங்களேன். அப்படியே கண்ணு மூக்கு நெத்தியெல்லாம் அப்படியே என் ஒய்ஃப் சாவித்திரி மாதிரி இல்ல? ஆமா மாப்ள, அப்படியே குட்டி சாவித்திரி பார்த்த மாதிரியே இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க. மாப்பிள்ள பட்டாபி குழந்தைய பார்த்துட்டு போறதுக்காக மட்டும் துபாயில இருந்து வரல, குழந்தைக்காகவே வேலையை விட்டுட்டு வந்திருக்கான். இனிமே ஊர்லயே செட்டில் ஆக போறான். சிஸ்டர், பிக் ஃபேஸ் இப்பதான் பாயிண்ட்டுக்கே வருது. மாப்பிள்ள கிட்ட இதெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் 6 வாரம் உட்காந்து குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கானுங்க சிஸ்டர். என் மாமனார் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கார். அதனாலதான் அவருக்கு துணையா நான் குழந்தைய பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு கிளம்பி வந்துட்டேன். என் குழந்தைய இத்தனை நாள் பாத்துக்கிட்டதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மாமா, கிளம்பலாமா? கிளம்பலாம். நேரம் ஆயிடுச்சுல. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஐயோ, போச்சு சிஸ்டர். நான் சொல்லல, மாரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல.
சாஸ்திரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து குழந்தைய வாங்கிட்டு போங்க. குழந்தைய கொடுங்க. என்னங்க கொடுங்க. புடுங்கிட்டாளே. ஓ ஓ ஓ. பேசு. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? குழந்தைக்காக தான் மாப்பிள்ள துபாய்ல இருந்து வந்திருக்கான். பெத்த தகப்பங்கிட்ட குழந்தை கொடுக்க மாட்டான்னா எப்படிமா? நாங்க ஒண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லல. குழந்தையோட அப்பா இவர்தான்னு நாங்க எப்படி நம்புறது? பொறி உருண்டைய பாத்தீங்களா சிஸ்டர்? நல்லா உருட்டிக்கிட்டு இருக்குது. ஹாசினி சொல்றது கரெக்ட் தான். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் வந்து குழந்தைக்கு அப்பான்னு சொன்னா குழந்தை எப்படி கொடுக்க முடியும்? எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் மாமனாருக்கு நான் போன் போட்டு தரேன். நீங்க அவர்கிட்டயே பேசிக்கிறீங்களா? இல்ல வேண்டாம், நீங்க கால் பண்ண வேண்டாம், நான் என் போன்ல இருந்து பண்றேன். உங்க பிளான் புரிஞ்சிருச்சு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நிப்பாட்டுங்க அண்ணா. என்ன அண்ணா, எங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நாங்க கப்பலூர் வரைக்கும் போனோம். கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? தேங்க்யூண்ணே. அண்ணே வண்டி கிடைச்சிச்சு, வாண்ணே. அண்ணே முன்னாடி போ, நாங்க 2 பேரும் பின்னாடி ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம். சரி பார்த்து வாங்க. முன்னாடி போனேன். பார்த்து போனேன். அண்ணே ரொம்ப வாங்கடா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. வண்டி எடுங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. என்னண்ணே, வண்டி லோடு ஏத்த போதா இல்ல ரிட்டர்ன் போதா? லோடு இறக்க போகுது சார். அண்ணே வண்டி நிப்பாட்டுங்க. அண்ணா பாருண்ணா. அண்ணா பாருண்ணா, கொஞ்சம் நிப்பாட்டுண்ணா. வெற்றி மாமா, வெற்றி வெற்றி. அண்ணே துர்கா எங்கேயாச்சும் பாத்தீங்களா? வெற்றி இல்ல தம்பி, தெரியல. வெற்றி வெற்றி வெற்றி. தெரியலையா? சரிண்ணே. அண்ணே வண்டி எடுங்கண்ணே. வெற்றி 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 மாமா, வெற்றி. அண்ணே என்ன பின்னாடி சவுண்டு கேக்குது? அது ஒண்ணு இல்ல சார், வெறும் காலிப்பட்டி சார் அது. ஓ. வெற்றி வெற்றி மாமா, என்னை காப்பாத்துங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார்,
லோடு இருக்கிற இடம் வந்துருச்சு, கொஞ்சம் இறங்கிக்கிறீங்களா? ரொம்ப நன்றிண்ணே. வரண்ணே. வெற்றி, நான் இந்த பெட்டிக்குள்ள இருக்கேன். டேய் இறங்குடா, லோடு இருக்கணும். பாருங்கண்ணா. அண்ணா இங்கே இருங்க. டேய் அண்ணா. அண்ணா டேய் என்னடா ஆச்சு? அவன் தானே துர்காவை கடத்தினா. வாடா 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 அண்ணா பிடிக்கலாடா. வாடா 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 வாடா. டேய் நின்றா. சீக்கிரம் வா. வாங்கடா. ஏய் 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 முன்னா. எங்கடா துர்கா? எங்கடா? ஏய் 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 எங்கடா துர்கா? நீதான கடத்துன? நீதான கடத்துன? சொல்றா. நான் கடத்தல. நீங்கடா கடத்துன? சொல்லிடுறேன். சொல்றா. மீனாட்சி வேட்புமனு வாபஸ் வாங்கணும், அதுக்காக தான் கடத்தினேன். யார் உன்னை அனுப்பிச்சது? யார் அனுப்புறது? சொல்றா. துர்கா எங்க இருக்கா? துர்கா எங்க இருக்கா? நாங்க கொண்டு வந்த வண்டியில தான் இருக்கா. பாக்ஸ்ல வச்சிருக்கோம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. வா அஞ்சலி, கிளம்பலாம். ஏய் நீ ஏண்டி தயங்குற? 3 மணி நேரம் இல்ல 30 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டாலும் அவனுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது. ஏன்னா நீ என்னோட பொண்ணு, அதுதான் நிஜம். என்னங்க நீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என் பையன் கண்டிப்பா ஆதாரத்தோட வருவான். இங்க பாருங்க, உங்ககிட்ட எல்லாம் பேசணும், டைம் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் பாட்டுக்கு என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஏதோ என் பொண்ணு சொன்னாலேதான் இவ்ளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது. ஏங்க கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க. சும்மா இதே பேசிட்டு இருக்கீங்க. போமா, இனிமேல் இந்த பக்கமே உங்களை பார்க்க கூடாது. அப்படியே போயிருங்க. ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன வேற எப்படி பேச சொல்ற? என் வீட்டுல நின்று இந்த குதிக்குது இந்த அம்மா, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? போதுங்க, அவ்வளவுதான் அம்மா. அஞ்சலி நீ வா, கிளம்பலாம். இனிமே நீ இந்தியா பக்கமே வரக்கூடாது. உன் படிப்பெல்லாம் துபாயிலே பாத்துக்கலாம். வா போலாம். வா. அம்மா அம்மா.
எங்க கிளம்பிட்டீங்க? சொன்ன மாதிரி 3 மணி நேரத்துல ஆதாரத்தோட வந்துட்டேன் பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? இவங்க வள்ளியம்மா தானே? இவங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சான்? என்ன அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? இவன் எப்பறா வள்ளி அம்மாவை கரெக்டா கண்டுபிடிச்சான்னு பாக்குறீங்களா? நான் தான் சொன்னேன்ல, உண்மை எப்படியா இருந்தாலும் வெளியே வந்தே தீரும்னு. எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? யார் இது? இவங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே. போதுங்க, ரொம்பலாம் ட்ரை பண்ணாதீங்க. வள்ளியம்மா, உண்மையை நீங்களே சொல்லிடுங்க. தோ நிக்கிறாங்களே இந்த அம்மா தான் அன்னபூர்ணிக்கு பிரசவம் நடந்தப்போ பக்கத்திலேயே இருந்தாங்க. அன்னபூர்ணிக்கு ஒரே நேரத்துல 2 அழகான பெண் குழந்தைங்க பிறந்துச்சு. அதுல ஒரு குழந்தைய எடுத்து அன்னபூர்ணிய தான் கையால இந்த அம்மா கிட்ட கொடுத்துச்சு. அத நான் 2 கண்ணால பார்த்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது என்னன்னு தெரியுதா? தமயந்தியோட பர்த் சர்டிபிகேட். தமயந்தி பிறந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தது. இதுல பக்காவா ட்வின்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? இந்தாங்க. ஏமா இப்படி வீம்பு பிடிச்சு நிக்கிற? உண்மையை ஒத்துக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அஞ்சலி பாப்பா என்னைக்கா இருந்தாலும் உன்னோட பொண்ணுதாமா. அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. உண்மையை சொன்னா எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு பயந்துதான் நான் சொல்லலடி. நீ தான் என் உலகமே. நீ இல்லனா நான் இல்லவே இல்லடி. தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாதடி. அப்படின்னா இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானாம்மா? ஆமாண்டி, அன்னபூர்ணி தான் உன்னை பெத்த அம்மா. தமயந்தி தான் உன்னோட அக்கா. எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாததுனால அன்னபூரணி ஒண்ணு எனக்கு தத்து கொடுத்தா. ஐயோ, அழாத அஞ்சலி. நீ அழுதா அம்மாவால தாங்க முடியாதுடி. பிளீஸ் டி என் தங்கமே, அழாதடி. இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. உண்மை தெரிஞ்சா நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு நீங்க இப்படிமா நினைச்சீங்க? ஐயோ, கண்டிப்பா நான் உங்களை விட்டு போயிருக்கவே மாட்டேம்மா. தேவி அம்மா சொன்ன மாதிரி என்னைக்குமே நீங்க தான் என்னோட அம்மா. ஆனா நீங்க முன்னாடியே உண்மையை சொல்லிருந்தா ஐயோ நான் என் அக்காவை பார்த்திருப்பேன்ல. அவ கூட நான் பேசிருப்பேன்ல. அவ கஷ்டத்துல இருக்கும்போது
ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. ஐயோ, என் அக்கா தனியாளா நின்னு போராட வேண்டி இருந்திருக்காதுல்ல. ஐயோ, ஏமா இப்படி செஞ்சீங்க? பாவம்மா என் அக்கா. ஊரெல்லாம் என்ன தேடி அலைஞ்சிட்டு கடைசி வரைக்கும் என்ன பார்க்காமலே போய் சேர்ந்துட்டா. ஐயோ அஞ்சலி, என்ன மன்னிச்சிருடி. நான் வேணும்னே பண்ணல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டேய், அவங்க 2 பேரும் இன்னைக்கு கடல்ல படமா மிதக்கணும்டா. விடாதீங்கடா. வாடா. டேய், வாடா. ஹேய். ஹேய். நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. போடா. டேய், அங்க இருக்காங்களா? அவங்க இங்க இல்ல. டேய், நீங்க அந்த பக்கம் போய் திரும்புடா. சரிண்ணா. ஏய், வாங்கடா. ஏய், இப்படி நீ மூச்சு வாங்குறதும் அப்ப உன் கண்கள் அப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி அடிச்சுக்கிறதும் அந்த நிலா வெளிச்சத்துல உன் முகம் இருக்கே, பாப்பா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோ, ச்சே, இந்த தாடிகாரனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நிலைமை புரியாம இப்படி உளர்ந்து இருக்கிறான். நீ கோவமா என்ன பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி அழகா இருக்கு தெரியுமா? நிலைமை தெரியாம இப்படி பண்றானே இவன். உம்மி. யோ, இரியா. ஏய், டேய், இல்ல இடத்துல தேடி பாத்தீங்களாடா? இல்ல, எங்கேயும் காணோம். டேய், கிடைச்சாங்களாடா? தேடி பார்த்தாச்சுனா இல்லடா. இந்த நிலா வெளிச்சத்துல நாம 2 பேரும் தனியா இருக்கோம். இருந்தாலும் நாம 2 பேரும் பேசாமையே இருக்கோம். அது ஏன்? நாம பேசினா நல்லா இருக்கும். என்னையா நீ? டேய், அவங்க அந்த போட்டாண்ட ஒளிஞ்சிருக்காளான்னு பாரு. டேய், இருடா. டேய், அவ சேலை முந்தான தெரியுமா? ஆமாங்க கருப்பா, அது தெரியாம நாம கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சு அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க கருப்பா. அப்பா, நல்ல வேளை அவனுங்கிட்ட இருந்து மாட்டாம தப்பிச்சோம். இந்த நீல வானமும் தகன்னு ஜொலிக்கிற அந்த கடலை பார்க்கும்போது எப்படி இருக்கு? என்னது இது? தாடிகாரன் இப்படி மாறிட்டான். அந்த ரவுடி பையன் கட்டையால அடிச்சதுனால இப்படி ஆயிட்டானோ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க சார். சார், ஒரு வேலையும் இல்லை சார். சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். இதோ உடனே வரேன் சார். நீங்க போனை வைங்க. சார் 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 ப்ளீஸ். என்னம்மா? அந்த என்ஓசி. போய் ஓரமா உட்காரு. சார் ப்ளீஸ் சார். சார் மா, இங்க பாருமா, இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷனுக்கெல்லாம் தனியா வராதம்மா. யாரையாவது கூட கூட்டிட்டு வாமா. இருட்டிருச்சு, பார்த்து போமா.
இன்ஸ்பெக்டர் வர்றதுக்குள்ள நீ இங்க இருந்து போயிருமா. நான் இதை தெரியாம கொடுக்குறேன். நீ சீக்கிரம் அங்கிருந்து கிளம்புமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். செல்வி, அம்மா பசங்க ரூம்ல இருப்பாங்க, வந்து சாப்பிட சொல்லு. பசங்க ரூம்ல இல்லம்மா, எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. ரூம்ல இல்லையா? எங்க போனாங்க? இங்கதாம்மா எங்கேயாவது இருப்பாங்க, நான் போய் பாக்குறேன். இவ்வளவு நேரம் அது கூட பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த நீ? ஏன் அபி இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் எங்க போனீங்கன்னு பாட்டி கேட்டா என்ன சொல்றது? பாட்டி எது கேட்டாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். அம்மா மெமோரியலை பார்க்க போனதோ அங்க நடந்ததையோ யாரும் எதையும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? வாங்க. சரி, சீக்கிரம் போய் பாரு. சரிங்கம்மா. இதோ வந்துட்டாங்க. அபி, எல்லாரும் சொல்லாம கொள்ளாம எங்கம்மா போயிட்டு வரீங்க? அது வந்து அம்மா பார்க்க. அம்மாவை பார்க்கவா? இல்ல பாட்டி, அம்மா ஞாபகமாவே இருந்துச்சா, அதான் ரூம்குள்ளே இருக்க வேண்டான்னு வெளியே பார்க் வரையும் போயிருந்தோம். அதுதான் சொல்றா. சொல்லாம எங்கேயும் போகாதீங்கன்னு எத்தனை முறை தான் சொல்றது உங்களுக்கு? நீங்க ரொம்ப வேலையா இருந்தீங்க, அதனாலதான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லல. நாங்க தான் வந்துட்டோம்ல பாட்டி. சரி வாங்க, வந்து அம்மாவை கும்பிடுங்க. வாங்க. அம்மாவை கும்பிட்டுக்கோங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, எப்படி அத்தை இருக்கீங்க? ஏன் அத்தை, நீங்க இருந்தும் குழந்தைங்களை தனியா அனுப்பி வைக்கலாமா? நாலு ரவுடி பசங்க வந்து குழந்தைங்களை புடிச்சு வச்சுட்டாங்க தெரியுமா? அதுலயும் ஒருத்த அஞ்சலிய தூக்கி வீசிட்டான். அவ பறந்து எங்கேயாவது போய் விழுந்திருப்பா. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க போகாம இருந்திருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. பசங்க விஷயத்துல நீங்க தானே கவனமா இருப்பீங்க. நீங்களே இப்படி அஜாக்கிரதையா இருந்தா எப்படி அத்தை? குழந்தைங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல அத்தை? அத்தை, உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். குழந்தைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? அத்தை, நான் இவ்ளோ கத்திட்டு இருக்கேன், உங்களுக்கு காதுல விழலையா அத்தை? இந்து, ஏம்மா எங்களை விட்டு போன? இதுதான் உங்க கோவமா? இப்பதான் நான் வந்துட்டேன்ல அத்தை, அழாதீங்க அத்தை. எவ்வளவுதான் எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டாலும் என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. ஐயோ அத்தை, நான் தான் வந்துட்டேனே, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல கண்ணை தொடங்க அத்தை. சரி அத்தை, குழந்தைங்க பத்திரமா வந்துட்டாங்கல்ல? அத்தை, அத்தை பதில் சொல்லிட்டு போங்க. ஓ,
அப்ப என்கிட்ட பேச மாட்டீங்களா? பேசாட்டி போங்க, நான் அவர்கிட்ட போய் பேசிக்கிறேன். இந்து, என்கிட்ட வந்துரு, என்கிட்ட திரும்ப வந்துரு இந்து, ப்ளீஸ் இந்து. இந்து, எங்கேயும் போகாத இந்து. என்னங்க இது? வருஷத்துக்கு ஒரு தடவை தானே குடிப்பீங்க, இது என்ன புது பழக்கம் இப்போ? குழந்தைங்க கிட்ட யாருன்னே தெரியாத 4 பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாம உங்க இஷ்டத்துக்கு இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க. சாரி இந்து, என்ன மன்னிச்சிரு இந்து, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். நான் குடிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனா என்னால முடியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். விக்ரம், காளிமுத்து. சரி, 2 பேரையும் அட்மிட் பண்ணவங்களோட பேரு, அட்ரஸ், மத்த டீடைல்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுங்க. இந்தாங்க மேடம், செக் பண்ணிக்கோங்க. அப்போ காளிமுத்து விசாரிச்சா மகா இருக்கிற இடம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நமக்கு முதல்லயே தோணாம போச்சு. இப்பவே காளிமுத்து நம்பர் வாங்கி பேசுவோம். முருகா, மகாவை பார்க்கணும்னு வந்திருக்கணும். வயசு விக்ரம், என்னாச்சு விக்ரம்? ப்ரோ, என்ன ப்ரோ வந்திருக்கு? மகா வரமாட்டான்னு வந்திருக்கு போல, அதுதான் மூஞ்சி இப்படி போயிடுச்சு. விக்ரம், மகா வரமாட்டான்னு தானே வந்திருக்கு. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா. நாளைக்கு எப்படியாவது மகாவை நானு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அதுக்கு அவசியம் இல்லம்மா. ப்ரோ, என்ன ப்ரோ வந்திருக்கு? இதாம்மா. நாளைக்கு மகா வருவான்னு எழுதியிருக்குமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர் டாக்டர் என்னால வலி தாங்க முடியல, ஏதாவது பண்ணுங்களேன் ப்ளீஸ். நாங்க நார்மல் டெலிவரிக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுத்துக்குங்க, தைரியமா இருங்க. ஜெனரேட்டர் வந்துருச்சு. அப்படியா? உடனே கனெக்ஷன் கொடுக்க சொல்லுங்க. ஈபி ரூமுக்கு தான் போயிருக்காங்க டாக்டர். பவர் வந்ததும் சிசேரியன் பண்ண தயாரா இருக்கணும். அவங்களுக்கு பிபி ஹையா இருக்கு, சுகப்பிரசவம் சான்ஸே இல்ல. ஜெனரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு பாருங்க, சீக்கிரம் போங்க. ஓகே டாக்டர். டாக்டர் என்னங்க, நான் போய் அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். போய் 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 பாரு. ஏய், என்னாச்சு சிவா? இருங்க சரி பண்ணல. என்னன்னு பாருங்க. வேகமாடா. சிஸ்டர் சிஸ்டர் சொல்லுங்க. என்னாச்சு அவங்களுக்கு? இன்னும் பவர் வரலைங்க மேம். இதோ இப்போ வந்துரும், அதுதான் அங்க போட்டுட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. சரி, உள்ள அந்த அம்மா எப்படி இருக்காங்க? வெளியால துடிச்சிட்டு இருக்காங்க மேம். குழந்தையோட தலை திரும்பி இருக்கு, பிபி ஹையா இருக்கு, சிசரியன் தான் போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பவர் வேணும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க மேம். இதோ இதோ வந்துரும், இன்னும் கொஞ்ச நேரம் தான் வந்துரும். இன்னாங்க இன்னாங்க, இதை எடுத்துட்டு போய் அந்த அம்மாவோட நெத்தில நல்லா பூசி விடுங்க, மிச்சத்தை வயித்துல தடவி விடுங்க. சரிங்கம்மா. சுகப்பிரசவம் ஆயிடும், போங்கம்மா. சரிங்கம்மா. வீட்டுக்காரர் உடனே இன்னும் வரவே இல்லைங்க மேடம். சரி சரி, அமைதியா இருங்க. அப்ப யாரு கொடுத்தா? இந்த ஊர்லயே கைராசியானவங்க கொடுத்தாங்க, ஜானகி அம்மா. அவங்கதான் உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வச்சு விட சொன்னாங்க. கரண்ட் இப்ப வந்துரும். அவங்க வீட்ல இருந்த ஜெனரேட்டரை எடுத்துட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. டாக்டர், பிபி நார்மலா இருக்கு. கடவுளே, என் நம்பிக்கை என்னை காப்பாத்திட்டு நான் ஆசைப்பட்டதை நடத்தி கொடுத்திருப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்தம்மா, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, பாருங்க. அவங்க இருக்காங்களா? யாரு? ஜானகி அம்மா, ரகுராம் ஐயாவா? வெளியேதான் இருக்காங்க. முதல்ல குழந்தைய அவங்க கையில கொடுங்க. பெத்தவ நீ வாங்குமா, நீதான் முதல்ல உன் கையால குழந்தைய வாங்கணும். அவங்க இல்லனா என் குழந்தை நல்லபடியா பிறந்திருக்குமா டாக்டர்? அதனால என் குழந்தைய தொட்டு தூக்குற முதல் உரிமை அவங்களுக்கு தான். அவங்கள ஏற்கனவே தெரியுமா என்ன? எனக்கு உதவி செஞ்சவங்க அவங்க. அவங்க தான் என் குழந்தைக்கு பெரியம்மா பெரியப்பா. பெரியம்மா பெரியப்பா மாதிரி.
என்னங்க என்னாச்சு ஜானகி? குழந்தை பிறந்துருச்சு போலங்க, சத்தம் கேட்டுச்சு. அப்படியா? ஓ. பெண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தையோட அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. குழந்தைய முதல்ல உங்ககிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. உங்களாலதான் அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆனதா நம்புறாங்க. அந்த நன்றி கடனுக்காகத்தான் உங்ககிட்ட குழந்தைய கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. தாயையும் சேயையும் காப்பாத்திட்ட. நன்றி முத்தாரம்மா, நன்றி. ஏங்க என்னங்க வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க சார். குழந்தையோட அப்பா ஜெனரேட்டருக்காக பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. நீங்க குழந்தைய வாங்கிக்கங்க. என்னங்க? பாத்தியா, நீ வெளியூர்ல இருந்து வந்தாலும் இந்த ஊர்ல பிறக்கணும்னு இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வலிக்குதுமா? இருடி, பூ வைக்கும்போது வலிக்குதுன்னு சொன்னா எப்படி? இப்பதான் நல்லா இருக்குது. தலை நிறைய பூ வச்சுக்கிட்டா தானே பார்க்க நல்லா இருக்கு. இன்னும் குதூகலமா தயாராயிட்டு இருக்கா. இத பாரு, நல்லா இருக்குக்கா. என்ன எல்லாரும் எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க தானே சொன்னீங்க சாந்தி முகூர்த்தம் மாப்பிள்ளை வீட்டுல தான் நடக்கணும்னு. அதான் தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஓ ஆமால, மறந்தே போயிட்டேன். என்ன மறந்து எனக்கு? சாந்தி முகூர்த்தம்னு சொன்னதும் கண்மணி முகத்தை பாருங்க, வெக்கத்துல அப்படியே செவந்து போயிருக்கு. கல்யாணமானா பழசெல்லாம் மறந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு இப்படியா? புரியலையா? இல்ல, நிச்சயமான பையன், அதுவும் காதலிச்சு நிச்சயமான பையன் செத்து போய் 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கும் எடுப்பா ரெடி ஆயிட்டு இருக்காளே. இதெல்லாம் யாரால முடியும் சொல்லுங்க? கண்மணிய பார்த்தா எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. உண்மையிலேயே உன்னை பாராட்டாம இருக்க முடியல கண்மணி. என்ன பேசுறீங்க? இப்படி தப்பா பேசாதீங்க. இந்த வீட்டுக்குள்ள, இந்த ரூமுக்குள்ள நான் சொல்றதையே உன்னால தாங்க முடியலன்னா ஊரு உலகத்துல இதத்தானே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஒலவாய மூடுற மாதிரி பேசுற ஊர்வாயெல்லாம் நம்ம போய் மூடிட்டு இருக்க முடியுமா? மத்தவங்க பேசுறதும் நீங்க பேசுறதும் ஒண்ணுங்களா? பாருங்க, எங்க அக்கா இப்ப அழுதுட்டு இருக்கா. அழுறாளா? கண்மணி, கண்ணுல என்ன தண்ணி? அழுற? நீ இதுக்கெல்லாம் கூச்சுப்பியா? உன் மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேனா? ஆமா, அழுற. ஐயோ, மன்னிச்சிருமா. நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சு எதுவுமே சொல்லல.
என்ன நடந்திருந்தாலும் பழைய நினைப்பு எதுவுமே இல்லாம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆயிட்டியேன்னு அத பார்த்து ஒரு ஆதங்கத்துல உன்னை பாராட்டணுமேனு சொல்லிட்டேன். மத்தபடி என் மனசுல எல்லாம் ஒண்ணுமே இல்ல. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் பேசவும் இல்ல. நீ அழாதம்மா, மனசுல ஒண்ணு வச்சுக்காத. அப்புறம் என் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கும் நான் தான் காரணம்னு என்ன திட்டுவாரு. நீ சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகு. ரெடி பண்ணுங்க. கண்மணி அழாத, சொன்னா கேளு. மையெல்லாம் கலைஞ்சிர போகுது. நான் வரேன். கண்மணி அழாத. இங்க பாரு, இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருப்பியா நீ? அவங்க குணம் தெரிஞ்சது தானே. அழாத, நல்ல நாள் அதுவும் அழாத. ஜீ ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போன்ல வேணா, நான் நாளைக்கு கண்டிப்பா கடைக்கு வருவேன், அங்க வச்சு பேசிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். சரி. டேய், நீ எங்கடா இங்க நிக்கிற? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, போடா மேல போடா. ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு எனக்கு சாந்தி முகூர்த்தம் வேண்டாம்ப்பா. ஏய், என்னடா எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு, இப்ப வந்து இப்படி சொல்ற? இல்லப்பா, எல்லாமே திடீர்னு ஏற்பாடாயிருச்சு. அதான் ஜோசியரை வர வச்சு 4 நட்சத்திரம் பார்த்து முடிவு பண்ணிக்கலான்னு எனக்கு தோணுது. என்னடா நீ உங்க அத்தை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட? எல்லா நாளும் நல்ல நாள் தான்டா. என்ன நான் சொல்ற, நீ அவனே வேணாங்கறா. நீ இப்ப எதுக்கு தேவையில்லாம கட்டாயப்படுத்திட்டு இருக்க? வள்ளி, நீ எல்லாத்துலயும் மறுப்பு சொல்லிக்கிட்டே இருக்காத. ஆமா, நான் சொன்னா நீங்க அப்படியே கேட்டுருவீங்க. இதெல்லாம் 4 நட்சத்திரம் பார்த்து செய்ய வேண்டிய விஷயம்னா எடுத்தன் கவுத்தன் பண்ண முடியாது. வம்சம் விருத்தி ஆகணும் தானே இந்த சடங்கே செய்யறோம். அத நாள் பார்த்து தான் பண்ணணும். ஆமாப்பா, கொஞ்ச நாள் தள்ளி கூட வச்சுக்கலாம்ப்பா. நீங்க 2 பேரும் என்னம்மா சொல்றீங்க? அண்ணா, நீயே சொல்லு. அப்படியே பண்ணிக்கலாம்ண்ணா. சரி, நீ சொன்ன மாதிரியே ஜோசியரை பார்த்துட்டே வச்சுக்கலாம். சரிப்பா. டேய், என்னடா உன் பிரச்சனை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண்ணாடியை பார்த்து ப்ரொபோஸ் பண்றதுக்காக ரொமான்டிக் லுக்லாம் விட்டுருந்த. இப்ப திடீர்னு வேணாம் தள்ளி போடலாங்கிற. இந்த பார், எது வந்தாலும் சொல்லு. இல்லடா, கொஞ்ச நாள் ஆகட்டும். டே, அதான் ஏன்னு கேக்குறேன். டேய், நீங்க எல்லாரும் என்ன பத்தி மட்டும் தான் யோசிக்கிறீங்க. கண்மணி பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பையன் இருந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவளுக்கு நம்ம குடும்பத்தோட அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, படு. இன்றைக்கும் முதலிரவில்லை, தனி இரவுதான். படு. குட் நைட். மேல மாறனோட ரூம் இருக்கு, நல்ல பெரிய ரூம். அதுல நீங்க 3 பேரும் தங்கிக்குங்க. சார், அப்போ அவரு? அவன் இங்க எங்கேயாவது வெளியில படுத்துக்குவாமா. அவன் ஏதாவது கேட்டான்னா நான் சொன்னேன்னு சொல்லுங்க. போங்க போங்கம்மா, யோசிக்காதீங்க, போங்க. கூட்டு போமா. வாமா, போங்கம்மா. ஜீ ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.